ஹலோ எவ்ரிவான், நான் மோகன்லால். ஆக்டர் சமந்தாலேருந்து ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப்லேருந்து ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் ஐஸ் ஆன் ஜஃபா இதில் மட்டும் 35.5 மில்லியன் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டை காலையில் மட்டும் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரே ஆப்பில் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஆல் ஐஸ் ஆன் ஜஃபா இந்த விஷயத்தை டீட்டெயிலாக பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ், இந்த ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்க் மார்க்னா அதுக்கு சில பேர் மோடணும்னு சொல்லுவாங்க, சில பேர் மோட வேணாம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இது எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒருத்தர் எஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் நோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணால் சில பேர் எஸ் சொல்லுவாங்க, சில பேர் நோ சொல்லுவாங்க இல்லையா? அவங்க இவங்களுக்கு எதிராக மாறிவிடுவாங்க. அதனால் தன்னோட இண்டஸ்ட்ரிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருன்ட்டுன்னு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அவங்களே இந்த விஷயத்துக்கு இறங்கி ஹெல்ப் பண்ண துணிகிறாங்கன்னா அப்போது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு விஷயம் தோணும், இந்த உலகத்தில் மனித நேயம்னு ஒன்று இருக்கா இல்லையாடான்னு உங்களுக்கே தோணும். ஃபுல்லாக பாருங்கள். காசாக்கும் இஸ்ரேலுக்கும் பல மாதமாக சண்டைன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். காசானது ரொம்ப குட்டி நாடுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன பேப்பர் துண்டு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நாடு. நம்ம சென்னை எவ்வளோ பெருசு இருக்கும், அதுதான் அவங்களுடைய ஒரு நாடேன்னு சொல்லலாம் காசான்றது. அதுக்குள்ளே ஹமாஸ்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு இஸ்ரேல் மேலே அடிக்கடி தாக்குதல் நடத்துவாங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் இவங்க மேலே அடிக்கடி தாக்குதல் நடத்துவாங்க. இஸ்ரேல் அந்த மாதிரி தாக்குதல் நடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தனியாலாம் இல்லை, இஸ்ரேலுக்கு பல நாடுகள் உதவி பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஹமாஸ்ன்ற பகுதி ஒரு மோசமான அமைப்பு தான். அந்த அமைப்பை அழிக்கணுன்ட்டுன்னு பல நாடுகள் ஹெல்ப் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு. வெறும் ஹெல்ப்னு வாயில் சொல்லலை, கன்ஸ் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அப்புறம் யூகே, யுஏ, அந்த மாதிரி பல பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து, இஸ்ரேலே பெரிய நாடு தான், அந்த பெரிய நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் வந்து கன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த குட்டி நாடை அழிக்கிறதுக்கு, குட்டி நாட்டில் இருக்க இந்த ஹமாஸ்ன்ற ஒரு பகுதியை அழிக்கிறதுக்காக இவங்க உள்ளே இறங்கி வராங்க. உள்ளே இறங்கி வந்து ஹமாஸ்ன்ற பகுதியில் குண்டு போட ஆரம்பிக்கிறாங்க. பல மக்கள் சாக ஆரம்பிக்கிறாங்க பொதுமக்களோட சேர்த்து. அப்போ மீதி இருக்க பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஹமாஸ்ன்ற இந்த நார்த் பகுதியை மட்டும் தான் அழிக்க போகிறோம். இங்கே தான் நிறைய அந்த ஹமாஸ் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தான் அங்கே அழிக்க வந்திருக்கோம், உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்ட்டுன்னு நீங்கள்லாம் மிடில் பிளேஸுக்கு போங்க, அங்கே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டுன்னு அங்கே இருக்க பொதுமக்கள் தன்னோட உயிரை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு தாங்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே விட்டுட்டு வெறும் கையோட அந்த மிடில் பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு திரும்ப அங்கே அழித்த பிறகு திரும்ப மிடிலுக்கும் வராங்க இஸ்ரேல் நாட்டு மக்கள். அந்த மிலிட்ரி திரும்ப வந்து இவங்ககிட்ட திரும்ப சொல்கிறாங்க, இங்கேயே நாங்கள் சில பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வருது, ஹமாஸ் பகுதியை சேர்ந்தவங்க, இந்த இடத்துலையும் அங்கே அழிக்க போகிறோன்ட்டுன்னு திரும்ப அவங்க சட்டர்லேருந்து சவுத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சவுத்தை தாண்டி அவங்களால போகவே முடியாது. சவுத்தில் வேறு ஒரு நாடு இருக்குது, எஜிப்டுன்னு ஒரு நாடு இருக்குது. அவனுங்க ஃபுல்லாக பெரிய பெரிய சவறுகளை கட்டி ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஷாக் போட்டு இந்த சவரை தாண்டி உள்ளே வராத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. போட் போட்டு வச்சுருக்காங்க, உங்கள் நாட்டு பிரச்சனை இல்லை, எங்கள் நாட்டுக்குள்ள யாரும் வராதிங்க அப்படின்ட்டுன்னு. உண்மையாக பெரிய பெரிய சவறுகளை போட்டு அதில் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து பண்ணி வச்சுருக்கானுங்க. அதே மீறி ஏறினாக்கா கண்டிப்பாக இருந்துடுவாங்க. பொதுமக்கள் சொந்த நாட்டில் அங்கேருந்து அந்த நார்த்துலேருந்து மிடில்லேருந்து சவுத்துக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், சொந்த நாட்டிலே நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். உயிரை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து திரும்ப கடைசியாக சவுத்துக்கு வந்திருக்காங்க. சவுத்தில் வந்து அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது, கூலி வேலைகளை தான் செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சு அது மூலிமா டென்ட்டு போகிறதுக்கு கொஞ்சம் காசு கிடச்சிது. டென்ட்டு போட்டு வாழ்ந்துட்டு வராங்க. கிடைக்கிறது தான் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும், சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்காக பல நாடுகள் இருக்கும் இல்லையா, மீதி இருக்க நாடுகள்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபுட்டில் அனுப்பி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி போர் நடக்குது, அதனால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, பொதுமக்களாக பாவன்ட்டுன்னு அனுப்பி வர்றாங்க. இஸ்ரேலில் இருக்க பொதுமக்களே நிறைய பேர் அவங்களுக்கு சாப்பாடு போகக்கூடாது, அவங்களாம் அழிஞ்சு போகட்டுன்ட்டுன்னு அந்த சாப்பாடு போடுறதுக்க கீழே கவுத்து விட்டுருக்காங்க. குழந்தைங்களுக்குன்னு பால் தனியாக ஒரு டேங்கர் லாரியில் கொண்டு போயிருந்தாங்க. அதை கூட அந்த இஸ்ரேல் பொதுமக்கள் கீழே தள்ளி சாட்சி விட்டுருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் போகக்கூடாதுன்னு. பாருங்கள், சாதாரண மக்கள், அந்த நாட்டில் இருக்க மக்கள் அழிஞ்சு போகணுன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அந்த பிளேஸ்லேருந்து ஹமாஸ் பிளேஸ்லேருந்து மிடிலுக்கு வந்தாங்க, மிடில்லேருந்து சவுத்துக்கு வந்தாங்க இல்லையா? இந்த சவுத்தில் கடைசியாக இருக்காங்க இல்லையா, இந்த பிளேஸுக்கு பற்றி தான் ஜஃபா. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆல் ஐஸ் ஆன் ஜஃபா இப்போ தான் ஸ்டார்டிங்காக போகுது. இஸ்ரேல் நாடு சொன்னாங்க இல்லையா, நீங்கள் நார்த்துலேருந்து சவுத்துக்கு கடைசியாக போயிடுங்க, இதுக்கு மேலே அவங்க மேலே தாக்குதல் நடத்த மாட்டோம், நீங்கள் சேஃப்னு அவங்க சொல்லிட்ட பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சவுத் பிளேஸில் ரஃபான்ற பிளேஸில் 2 ஹமாஸை சேர்ந்த முக்கியமான 2 தீவிரவாதிகள் உங்கள் கூட ஒழிஞ்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி வருது அப்படின்ட்டு இஸ்ரேல் நாட்டு மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரஃபான்ற பிளேஸ்லேயும் குண்டு போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த மக்களுக்கு. நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க,
மேலேருந்து குண்டுகளாக விழுது. அப்படி விழுந்து 35,000 மக்கள் அன்றைக்கி பொதுமக்கள் மட்டும் எந்த சம்மந்தமும் மிலிட்ரி இல்லை, எதுவுமே இல்லை, சம்மந்தமே இல்லாத 35,000 பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. ஒரு சம்பவம் மட்டும் சொல்லட்டுமா? எக்ஸாம்பிள் மட்டும். பக்கத்தில் படுத்துட்ட அப்பா சாம்பல் அழிஞ்சு கிடக்காராம், பக்கத்தில் இருந்த அம்மா சாம்பல் அழிஞ்சு கிடக்குறாங்களாம். குடும்பத்தை இந்த சின்ன பையன் குழந்த, அது மட்டும் இல்லாமல் ஒரு கை குழந்தைய ஒரு அப்பா, ஒரு கை குழந்தைக்கு தலையே இல்லையாம். அப்பா எழுந்து அழுதுட்டு பார்க்குறாராம், இது ஏன் குழந்தை தானா அப்படின்ட்டு. ஏன்னா பாடி மட்டும் தான் இருக்குது, தலையே இல்லையா, கை குழந்தை வேறு. அப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது உண்மையில் அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி தாக்குதல் நடத்தினாங்க? அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இஸ்ரேல் மக்கள் வேறு, நீங்கள் தைரியமாக இருக்கலாம், ரஃபான பிளேஸில் நாங்கள் இந்த இடத்துல தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் மக்கள் பரவாயில்ல, இந்த மாதிரிச்சு வாயை கிடச்சிதுன்னு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. சந்தோஷம் இல்லை, விடாச்சும் கொஞ்சம் பழச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி போட்டு இப்படி நடந்துட்டுருக்கு. சரி, அதோடு விட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இல்லையா, இந்த நேரத்தில் கூட இன்னமும் நிறைய பேர் செத்துட்டு இருப்பாங்க. நேற்று நைட்டு மட்டும் 45 குடும்பங்களில் 45 பேர் இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டோட ஒரு பெரிய லீடர் சொல்லியிருக்காரு என்னென்னா, நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் காசாக்குள்ளே இறங்க மாட்டோம், இறங்கினா அந்த காசாவில் இருந்த அம்மாஸ் பகுதியில் இருந்த கடைசி ஆள் வரைக்கும் நாங்கள் அடிக்காமல் திரும்ப வர மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான தாக்குதலும் நடந்துகிட்ருக்கு. சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, 35,000 பொதுமக்கள் இறந்துருக்காங்க அன்றைக்கு மட்டும். நேற்று 45 பேர், இன்றைக்கி எத்தனை பேர் தெரியல, நாளைக்கு எத்தனை பேர் சாக போகிறாங்கன்னு தெரியல. இதை பற்றி நான் நீங்கள் சொல்லுங்கள். அமெரிக்காவோட ஜோ பைடனும் உடந்தையாக இருந்தார் இல்லையா, வெப்பன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு, அவரே ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பண்ணாதீங்க தப்புன்னு சொல்ல முயற்சி பண்ணார். நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ரஃபா பகுதியும் சேர்ந்து அழிக்கணும்னு நினச்சாக்கா நாங்கள் உங்களுக்கு கன் சப்ளை பண்ண மாட்டோம், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இவங்க அதையும் தாண்டி நான் அந்த நாட்டை அழிக்காமல் விட மாட்டேன்ட்டுன்னு இன்னமும் போட்டு தொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி நான் நினைக்கிறேன், சொல்லுங்கள். இதுக்கு ஒரு எந்த முடிவுன்னே தெரியல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுன்னு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, மனித நேயம் ஒன்று இருக்கா இல்லையான்ட்டுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.